Explain your code, Kanimari. மேம் ஃபர்ஸ்ட் நான் இன்புட் வந்துட்டு வாங்கியிருக்கேன் மேம் இந்த லைன்ல. அதுக்கப்புறம் வந்துட்டு இன்புட் வந்துட்டு என்ன நம்பர் கொடுக்குறோம் அப்படிங்கறத வாங்கிக்கிறோம் மேம். 1 அப்படின்னா சண்டேன்னு எனக்கு பிரிண்ட் ஆகும். அப்படி 1 இல்ல அப்படின்னா 2ன்னு சொல்லிட்டு எனக்கு பிரிண்ட் ஆகும். இதே மாதிரி ஒவ்வொரு 7 வரைக்கும் வந்துட்டு நான் பிரிண்ட் பண்ணுவேன். அப்படி எதுவுமே இல்ல அப்படின்னா இன்வாலிட் இன்புட் நான் பிரிண்ட் பண்ணிடுவேன். Okay, very good. Anybody has any comments on her code? எல்லாரும் இப்படிதான் பண்ணிருக்கீங்களா? வேற விதமா வேற யாராவது பண்ணிருக்கீங்களா? Using something, some other kind of code. Raise your hand if you want to share your screen. Okay, Shailendra Prasad. Okay, Kanimari, you can stop sharing your screen. Can you show? Okay, ma'am. Okay, Shailendra, you can see your screen. You also did the same, right? Ma'am, சார் ஃபார்மேட் பிரிண்டர் சொல்லி கொடுத்தாரு. நான் சும்மா அதை யூஸ் பண்ணி பண்ணேன். அதை காட்டுறதுதான் பண்ணேன். Oh, okay. So for in the print statement you have the F format. Okay. Okay, anybody else? Anything else? எல்லாரும் இதே மாதிரி தான் பண்ணிருக்கீங்களா? கோமதி? மேம் நான் வந்து மொபைல்ல தான் மேம் பண்ணிருக்கேன். ஓகே, ஆனா கோட் வேற மாதிரி பண்ணிருக்கீங்களா இது மாதிரி இல்லாம? எஸ் மேம். காமிங்க. That's what I was looking for. நீங்க லிஸ்ட் போட்டு பண்ணிருக்கீங்க இல்லையா? ஓகே. எஸ் மேம். ஃபர்ஸ்ட் வந்து நான் மேம் கேக்குதா மேம்? ஒரே ஒரு நிமிஷம் இருமா. someone ஒரு நிமிஷம். Somebody was joining. Jethruth Mary. இப்ப ஜஸ்ட் ஜாயின் பண்ணீங்க இல்லையா? உங்ககிட்ட வந்து நீங்க வேற ஐடி கொடுத்திருக்கீங்களா? இப்ப ஜஸ்ட் ஜாயின் பண்ணது யாரு? ஓகே, சோ கோ ஹெட் கோமதி, சொல்லுங்க. மேம் ஃபர்ஸ்ட் வந்து நான் டே ஆஃப் வீக்னு எடுத்திருக்கேன் மேம் லிஸ்ட்டுக்குள்ள. சண்டே மண்டே அது எல்லாமே எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்பர் வந்து இன்டீஜர் இன்புட் என்டர் எ நம்பர் 1 to 7 பிரிண்ட் பண்ணணும் அப்படின்றத சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறம் இஃப் ஸ்டேட்மெண்ட் வந்து 1 less than equal to 1 to 7 தான் பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் மேம். அதுக்கப்புறம் வந்து டே ஆஃப் வீக் இந்த நம்பர் -1 எதுக்காக யூஸ் பண்றாங்கன்னா மேல வந்து லிஸ்டுக்குள்ள கொடுத்துருக்கனால இன்டெக்ஸ் வந்து 0 1 அந்த மாதிரி தான் மேம் எடுத்துக்கும். அப்போ வந்து நம்ம இப்போ ரன் பண்ணி காமிக்கிறோம். இப்போ வந்து இல்ல எனக்கு நீங்க ரன் பண்ண வேண்டாம், முதல்ல ப்ரோக்ராம காமிங்க, எக்ஸ்பிளைன் பண்ணுங்க, then we can. இப்போ வந்து நம்ம வெனஸ்டே எடுத்துக்கிட்டோம்னா அது கம்ப்யூட்டருக்கு வந்து வெனஸ்டேனா 0 1 2 3ன்னு எடுத்துக்கும் மேம். இப்போ வந்து நம்ம வெனஸ்டே நம்ம 4 அப்படின்னு கொடுத்தோம்னா 0 1 4ன்னு கொடுத்தோம்னா டியூஸ்டே அப்படின்னு நம்ம எடுத்துக்கோம். இப்போ அதனால 4 - 1 அந்த மாதிரி கொடுத்தோம்னா அது 0 1 2 3 அப்போ 4 - 1 வந்து 3ன்னு வரும். 3ன்னு வரப்போ வெனஸ்டே வந்து அது எடுத்துக்கும். இப்போ நம்ம 4ன்னு கொடுக்குறப்போ வெனஸ்டே கரெக்டான ஒரு ஆன்சர் நம்மளுக்கு கிடைக்கும். ஓகே, நீங்க சொன்னது கரெக்ட் தான், ஆனா ஒரு இடத்துல தப்பு பண்ணீங்க. இப்ப நான் -1 போடலன்னா 4 கொடுத்தனா என்ன ஆன்சர் வரும்?
4 - 1 கொடுத்தோம்னா 3, அப்போ வந்து வெனஸ்டே வந்து பிரிண்ட் ஆகும் மேம். இல்லம்மா, நான் -1 கொடுக்கலன்னு வச்சுக்கோ, அந்த இடத்துல டேஸ் ஆஃப் வீக் நம்பர்னு போட்டிருந்தா எனக்கு என்ன பிரிண்ட் ஆகும்? 4 கொடுத்தா வெறும் 4 கொடுத்தோம்னா டியூஸ்டே பிரிண்ட் ஆகும் மேம். டியூஸ்டே பிரிண்ட் ஆகுமா? ட்ரை பண்ணுங்க. ரன் அந்த -1 எடுத்துருங்க உங்க கோட்ல இருந்து, லைன் 6ல எடுத்துட்டு ரன் பண்ணுங்க. டியூஸ்டே பிரிண்ட் ஆகும் மேம். Thursday, right? ஓகே. ஓ சாரி மேம். ஓகே. சோ நீங்க -1 பண்ணும்போது நீங்க டியூஸ்டே எப்ப பிரிண்ட் ஆகும்? 2க்கு தானே பிரிண்ட் ஆகும், ரைட்? Sunday, Monday, Tuesday. Sunday is 0, Monday is 1, 2 is Tuesday, கரெக்டா? எஸ் மேம். ஓகே. நீங்க அதுதான் நீங்க 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 -1 பண்ணிருக்கீங்க. எதனால பண்ணீங்கன்றதுல எக்ஸ்பிளைன் பண்ணும்போது நீங்க தப்பா சொல்றீங்க, right? So you need to understand what are you doing, right? So இதுக்கு தான் I always told even in the last time, you need to write comments. நீங்க வந்து இப்ப எக்ஸ்பிளைன் பண்ணீங்கல்ல, you shouldn't be explaining to me. கோட பார்த்தாலே எனக்கு புரியணும், right? So you can write the comment saying days of week, அங்க comment போட்டு array index starts from 0, கரெக்டா? நீங்க வேணும்னா அங்க கீழே காமெண்ட்ஸ்ல எழுதலாம் 0 Sunday, 1 Monday, 2 Tuesday, 3 Wednesday, 4 Thursday எழுதிக்கலாம். அப்ப இன்னும் கிளியர் ஆயிடும் உங்களுக்கு. எவ்வளவு வேணா எழுதலாம் காமெண்ட்ஸ், கரெக்டா? ஓகே மேம். So then you will know if a number is entered, because 1 is Sunday, you have to subtract 1 from it. ஏன்னா 0 தான் உங்களுக்கு Sunday, கரெக்டா? எஸ் மேம். That's it. You have to be very clear and very confident about how you have written the code. Okay. So that's why I was asking, is there any other way of doing this? So இப்போ வந்து whoever shared before, இவங்க கோட் புரியுதா எல்லாருக்கும்? கோமதி போட்டிருக்க கோட், instead of writing if else if போடுறதுலயும் தப்பு இல்ல. That is one way of doing. As you become more advanced, இது மாதிரி நீங்க வந்து லிஸ்ட்ல போட்டு உங்க ஆன்சர் எடுத்துட்டு வரலாம். இது புரிஞ்சதா எல்லாருக்கும்? ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கா? சந்தியா? மேம் எனக்கு புரியல மேம். லெஸ் தென் ஈக்குவல் டு 7 போடுறாங்க. எனக்கு நீங்க வைல் லூப் சொல்லி கொடுத்தீங்கல்ல, சோ அத பேஸ் பண்ணி தான் நான் ஒரு ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் பண்ணிருக்கேன். ஏன்னா இந்த லிஸ்ட் எனக்கு தெரியல எனக்கு. சோ அதனால கொஞ்சம் சொல்லி கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். ரைட். ஓகே, ஷூர். அதுக்கு தான் கேட்டேன். சோ லிஸ்ட் நான் சொல்லி கொடுக்குறேன். சோ இப்ப லிஸ்ட்ன்றது வந்து என்னன்னா ஒரு ஒரு அரேன்னு சொல்லுவாங்க. ஓகே. சோ நான் வந்து அந்த இது சொல்லி கொடுக்குறேன். ஓகே கோமதி, you can start presenting. வேற யாராவது வேற மாதிரி பண்ணிருக்கீங்களா? சந்தியா, I'll definitely go through list today. Okay. Thank you. வேற யாராவது ஏதாவது பண்ணிருக்கீங்களா? ஆத்மிகா, how did you do it? மேம் நான் வந்து டேஸ் ஆஃப் வீக் பண்ணல மேம். நான் வேற கோட் வந்து if elseல பண்ணிருக்கேன். வேற இது if elseல பண்ணிருக்கேன். ஓகே, ஷூர். நீ உங்க கோடையும் காமிங்க. ஷூர். மேம் ஸ்கிரீன் பிரசன்ட் ஆகுதா மேம்? இப்பதான் வந்துட்டு இருக்குமா? Yeah, I can see your screen. Go ahead. எஸ் மேம். நான் வந்துட்டு நம்ம கடையில போயிட்டு எதனாவது திங்ஸ் வாங்கும் போது லைக் பட்ஜெட் 500 தான் இருக்கு. அப்போ நம்ம இவ்ளோ பண்ணா இவ்ளோ சேவ் ஆகும், அந்த மாதிரி இதுல கால்குலேட் பண்ணிருக்கேன் மேம். இப்போ பட்ஜெட் நான் அந்த ப்ரோக்ராம் கேட்கலையே. நான் கேட்ட ப்ராப்ளம் வந்து சண்டே மண்டே பண்ற ப்ராப்ளம், ரைட்? ஆமா மேம். நான் எஸ் மேம். நீங்க இஃப் எல்ஸ் சொல்லி கொடுத்தது அன்னைக்கு கூறிய ஹோம்வொர்க் நான் பண்ணிருக்கேன். ஓகே 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 ஓகே. நான் ஓகே. சோ நீங்க வேற ஹோம்வொர்க் காமிச்சிட்டு இருக்கீங்க. சரி, இட்ஸ் ஓகே. கோ ஹெட் அண்ட் ஷேர் யுவர் கோட். சோ எக்ஸ்பிளைன் பண்ணுங்க, என்ன பண்ணிருக்கீங்க? எஸ் மேம். நம்ம வந்து பட்ஜெட் 500 இருக்கு. நம்ம 500 விட நிறைய வாங்கிட்டோம்னா அப்போ நம்மளுக்கு என்ன சொல்லும்? நம்ம 500 விட கம்மியா வாங்கினோம்னா நமக்கு என்ன அவுட்புட் கிடைக்கும்ன்ற மாதிரி மேம். இப்போ நான் இங்க 400 அப்படின்னு டைப் பண்ணேன்னா எனக்கு வந்து யூ கேன் அஃபோர்ட் இட், நான் என்னால வாங்க முடியும். என்கிட்ட 500 தான் இருக்கு, ஆனா நான் 400 தான் இது பண்ணிருக்கேன், அதனால என்னால வாங்க முடியும்னு இருக்கு. இப்போ நம்ம வந்து 600 இங்க போட்டோம்னா ஐயோ சாரி மேம், சாரி 1 செகண்ட்.
இப்போ இங்க 600 போட்டோம்னா மேம் யூ கான்ட் அஃபோர்ட் இட் அப்படி சாரி 60 போட்டிருக்கேன். இங்க 600 டைப் பண்ணோம்னா யூ கான்ட் அஃபோர்ட் இட் அப்படின்னு வரும் மேம். அந்த இதுக்காக போட்டோம். இப்போ 300 போட்டோம்னா யூ கேன் அஃபோர்ட் இட். ஓகே, சோ நீங்க இஃப் ஸ்டேட்மெண்ட் போட்டு less than or equal to 100 else if இது less than or equal to 200 else if it's less than or equal to 300 பாக்குறீங்க. எஸ் ஓகே, மேம். இப்போ 200 போட்டா இங்க யூ ஹேவ் சேவ்ட் 300 அந்த மாதிரி சின்னதா தான் ஓகே மேம். ஓகே சரி. ஓகே, யா if else if எப்படி வர்க் ஆகுதுன்னு பாத்திருக்கீங்க. ஓகே, குட். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் ஷேரிங் ஆத்மிகா. ஓகே, so I will go ahead and share now. எப்படி லிஸ்ட்னா என்ன அப்படின்னு கேட்டாங்க இல்லையா, I'll explain that. ஓகேவா? இப்ப நான் வந்து I'll share my screen and show you all how to do this. ஒரு நிமிஷம். I'll go ahead and share my screen. ஓகே, இப்ப எல்லாருக்கும் என்னோட ஸ்கிரீன் தெரியுதான்னு சொல்லுங்க. VS கோட் Visual Studio Code ஸ்கிரீன் தெரியுதா எல்லாருக்கும்? எஸ். எஸ் மேம். ஓகே, சோ இப்போ நான் வந்து I'm going to explain to you how a list works. ஓகே, இப்போ வந்து என்கிட்ட வந்து ஒரு ஃப்ரூட்டோட லிஸ்ட் இருக்கு. இட் கேன் பி எனி லிஸ்ட். நான் சும்மா இந்த எக்ஸாம்பிள் எடுத்திருக்கேன். சோ நான் இப்ப இந்த ஃப்ரூட்டோட லிஸ்ட் எனக்கு இருந்ததுன்னா ஐ கேன் ஜஸ்ட் சே ஃப்ரூட் லிஸ்ட் ஈக்குவல் டு ஓப்பன் ஸ்கொயர் பிராக்கெட் க்ளோஸ் ஸ்கொயர் பிராக்கெட். அதுக்குள்ள எவ்வளவு வேணா நான் கொடுக்கலாம். நான் திருப்பி திருப்பி அதே கொடுக்கலாம். ஆப்பிள், பனானா, செரி, ஆப்பிள், செரி கொடுக்கலாம். ஏன் இஷ்டம், right? There is no limitation on what I can always give. Okay, so let's say only 3 fruits, right? Apple, banana, cherry. So இந்த மாதிரி நான் ஒரு லிஸ்ட் போட்டேன்னா என்ன அர்த்தம், நான் வந்து எனக்கு சம்பந்தப்பட்ட சில வேல்யூஸ் நான் சேர்த்து ஒரு லிஸ்ட்னு கால் பண்றேன். So it can be student list, it can be number list, it can be anything. கரெக்டா? இண்டிவிஜுவலா ஒரு ஃப்ரூட், ஆப்பிளுக்கு ஒரு வேரியபிள், பனானாக்கு ஒரு வேரியபிள், செரிக்கு ஒரு வேரியபிள் வைக்காம எல்லாமே ஃப்ரூட்ஸ்ன்றதுனால நான் ஃப்ரூட் லிஸ்ட் கொடுத்துருக்கேன். ஓகேவா? அதே மாதிரி தான் இப்போ அவங்க பண்ணது வந்து வீக் டே லிஸ்ட். ஓகேவா? சோ வீக் டே லிஸ்ட் கேன் பி, இப்போ அவங்க இது பண்ண மாதிரி சண்டே, ரைட்? நான் வந்து மண்டே, டியூஸ்டே, வெட்னஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே. சோ ஃபர்ஸ்ட் லிஸ்ட் புரியுதா எல்லாருக்கும்? எப்படி எழுதணும் லிஸ்ட்ன்றது புரிஞ்சுதா எல்லாருக்கும்? ஏன் லிஸ்ட் வேணும்ன்றது புரிஞ்சுதா? எஸ். ஓகே, சந்தியா, why would you use a list? Tell me. I just told you. ஒரு குரூப் ஆஃப் சினாரியோ செக் பண்ணனும்னா நம்ம லிஸ்ட் கான்செப்ட் யூஸ் பண்ணிக்கலாம். ரைட், சம்பந்தப்பட்ட வேல்யூஸ் தே மேட் சென்ஸ். சோ இப்போ நீங்க வந்து ஒரு கடை போட்டிருக்கீங்க, அதுல வந்து ஃபுட் செல் பண்றீங்க. சோ இட் கேன் பி ஐட்டம் லிஸ்ட், கரெக்ட்? So you can say in your here saying food list. It can be idli. It can be anything, right? So there is a way to, in Python or any language, you have arrays or lists to explain that, right? Idli, vadai, let's say I have dosa. Okay, so this can be a list. Anything can be a list where I am grouping the items related to each other in a list. Okay, va? Idu ellarkum purinjudana? Okay, somebody is trying to join the call. Oru nimisham. Mahalakshmi.
நீங்க வந்து did you not use your own Gmail ID to join, Mahalakshmi? Okay, I don't know why people are not responding. Okay, anyway, so இங்க வாங்க. So இப்போ வந்து லிஸ்ட்ன்றது உங்களுக்கு புரிஞ்சிடுச்சு எல்லாருக்கும், ரைட்? இட் கேன் பி எனி லிஸ்ட். ஸோ இப்போ வந்து நம்ம சும்மா முதல்ல ஃப்ரூட் லிஸ்ட் வரைக்கும் இது வந்து நான் சும்மா இப்போதைக்கு கமெண்ட் பண்ணிடுறேன். Okay, so I can run this and say, oh, hold on, let me clear the terminal. Okay, so நான் என்ன பண்ணிருக்கேன் இந்த இடத்துல, I have a list called fruit list. What can I do with the list? There are several things I can do with the list. I can just say print the entire fruit list. Okay, so if I print the entire fruit list, என்ன print ஆகுது? அப்படியே list print ஆச்சு இல்லையா? Apple, banana, cherry. So this is one thing I can do. I can put it in a list and I can see how the data is, right? அது உள்ள என்னென்ன இருக்குன்றதை நான் print பண்ணி பார்க்கலாம். வேற என்ன நான் பண்ணலாம்? There are several things I can do. ஒன்னொன்னு, இப்போ வந்து எனக்கு லிஸ்ட் யாரோ பண்ணிருக்காங்க, அதுல இந்த லிஸ்ட்ல எத்தனை இருக்குன்னு எனக்கு தெரியாது அப்படின்னா, there is a something called length அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன். length of fruit list போட்டேன்னா எனக்கு வந்து அந்த லிஸ்டுக்குள்ள எத்தனை ஐட்டம் இருக்கும் அப்படிங்கிறது எனக்கு பிரிண்ட் ஆகும். ஓகே, சோ லென்த்ன்றது வந்து ஒரு ஃபங்க்ஷன் தட்ஸ் அவைலபிள் இன் த பைத்தான் லைப்ரரி. சோ அதை நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா இந்த இதுல எத்தனை ஐட்டம் இருக்குன்றது உங்களுக்கு பிரிண்ட் ஆகும். சரியா? சோ I'll clear the terminal and I'll show you. சோ எத்தனை பிரிண்ட் ஆச்சு? 3. ஏன்னா 3 இருக்கு. கரெக்டா? இதுக்கு அப்புறமா இன்னொரு திங் தட் வாட் யூ ஆக்சுவலி saw there was இதனுடைய இண்டெக்ஸஸ் என்னென்ன. அதாவது நீங்க உங்களுக்கு ஆப்பிள்ன்ற ஐட்டம் வந்து வேணும் அப்படின்னா நீங்க அதை எப்படி யூஸ் பண்ணுவீங்க, அதை வந்து எப்படி இண்டெக்ஸ் பண்ணுவீங்க அப்படின்றதுக்கு ஐ வில் ஷோ யூ நவ் த இண்டெக்ஸ் வேல்யூ. சோ இப்ப வந்து நான் என்ன பண்ண போறேன், ஐ வில் பிரிண்ட். சோ இதை எடுத்துடலாம். ஓகே, சோ நவ் ஐம் கோயிங் டு பிரிண்ட் ஃப்ரூட் லிஸ்ட் ஆஃப் 1. ஓகே, சோ நம்ம என்ன நினைக்கிறோம், 3 ஐட்டம் இருக்கு, இது 1, இது 2, இது 3 இல்ல. அப்படி இல்ல. இதனுடைய இண்டெக்ஸ் 1 வந்து பனானான்னு வரும் பாருங்க. வந்ததா? பனானான்னு வந்ததா? சோ இந்த இண்டெக்ஸ் வந்து எப்படி ஆரம்பிக்கும்னா 0ல இருந்து ஆரம்பிக்கும். சோ ஃப்ரூட் லிஸ்ட் ஆஃப் 0 வந்து ஆப்பிள். ஓகேவா? ஃப்ரூட் லிஸ்ட் ஆஃப் 1 வந்து பனானா. சோ நீங்க ஃபுல் ஃப்ரூட் லிஸ்ட் பிரிண்ட் பண்ணீங்கன்னா எல்லாமே பிரிண்ட் ஆகும். அது பார்த்தோம் இல்லையா நம்ம? சோ இஃப் யூ பிரிண்ட் ஃப்ரூட் லிஸ்ட் அப்படியே அந்த வேரியபிள் யூஸ் பண்ணீங்கன்னா எல்லாமே பிரிண்ட் ஆகும், ஆப்பிள், பனானா, செரி. பட் உங்களுக்கு ஸ்பெசிபிக் வேல்யூ வேணும்னா இது வந்து 1 வந்து பனானா, அப்புறமா 2 வந்து செரி. சோ ஏன் அது மாதிரி 0, 1, 2? ஏன்னா இந்த இண்டெக்ஸ் ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 0, நாட் ஃப்ரம் 1. சோ இது 0, இது 1, இது 2. ஓகேவா? சோ இது பிரிண்ட் பண்ணி நம்ம பார்த்தோம்னா யூ கேன் கிளியர்லி see that 0 is apple, 1 is banana, 2 is cherry. இது எல்லாருக்கும் புரிஞ்சுதா? ஃபர்ஸ்ட் எப்படி லிஸ்ட் ஆக்சஸ் பண்ணனும்னு சொல்லிட்டு? Yes ma'am. Did everybody understand that? லிஸ்ட் புரிஞ்சுதா எல்லாருக்கும்? சோ ஒரு லிஸ்ட்ல நீங்க வேல்யூ போட்டுட்டு இது இந்த மாதிரி நீங்க வந்து ஆக்சஸ் பண்ணுவீங்க லிஸ்ட் ஐட்டம்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஒரு நிமிஷம், இன்னொன்னு பண்ணலாம். நம்ம என்ன பண்ண போறோம் இப்போ இங்க, I'm also going to show you something else. இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிப்போம். இல்லைன்னா நம்ம வந்து வீக் டே லிஸ்ட் எடுத்துப்போம். வீக் டே லிஸ்ட்ல நிறைய இருக்கு இல்லையா? So let's put இதை வந்து நான் வந்து வீக் டே லிஸ்ட் ஓபன் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போ I'm going to take this. First, I'm going to print weekday list of 0. So weekday list of 0 na enna print agum? Sunday print agum. ஏன்னா நான் யாரு Monday சொன்னது? Somebody said Monday. It will be, one second, என்ன பண்ணது உங்க தப்பு பண்ணிருக்கேன். Between Monday and Tuesday you ma'am dot வச்சிருக்கீங்க Mondayக்கும் Tuesdayக்கும் நடுவுல. Oh, so typo. Okay, got it. Okay.
So if I run it, I'm getting Sunday. ஏன்னா 0th item வந்து Sunday. Correct? I'll clear the terminal again. I'll run it again. So Sunday. Because இங்க again நான் சொன்ன மாதிரி index 0ல இருந்து start ஆகும். 0, 1, 2, 3, 4, 5, 6. ஓகேவா? So இப்போ வந்து எனக்கு வந்து 1ன்னு கொடுத்தா Sunday வரணும். கரெக்டா? ரைட்? அதனாலதான் நாங்க இன்டிஜர் கேட்டாங்க. So input num is equal to int of enter the number of the day, right? Number of the week, sorry. Number of the week. இதுதான் நீங்க வாங்குனீங்க யூசர் கிட்ட இருந்து. சோ யூசர் வந்து 1ன்னு என்டர் பண்ணாங்கன்னா உனக்கு சண்டே வரணும். கரெக்டா? சோ அதனாலதான் நம்ம எங்க போறோம், நம்ம என்ன யூஸ் பண்றோம், வீக் டே லிஸ்டோட ரைட் இந்த இன்புட் நம்பர் 1ன்னா எனக்கு 0th வேல்யூ வேணும். சோ அதனால -1 பண்றோம். இது எல்லாருக்கும் புரிஞ்சுதா ஏன் பண்ணணும்னு சொல்லிட்டு -1? ஏன்னா நமக்கு வந்து இந்த இடத்துல 0 வந்து சண்டே, இந்த இண்டெக்ஸ் படி இப்ப நான் சொல்லி கொடுத்தது படி 1 வந்து மண்டே, கரெக்டா? அண்ட் சோ ஆன் 6 வந்து சாட்டர்டே, கரெக்டா? அக்கார்டிங் டு த இண்டெக்ஸ் நான் சொல்லி கொடுத்தது படி இங்க உங்களுக்கு வந்து இது வந்து இந்த மாதிரி இருக்கு வேல்யூஸ். ஆனா ப்ரோக்ராம்ல என்ன கேட்டிருக்கோம், நாங்க 1ன்னா சண்டே வரணும்னு போட்டிருக்கோம். ரைட்? சோ இன்புட் நம்பர் வாங்கிட்டு அந்த இன்புட் நம்பர்ல இருந்து we are subtracting 1. ஏன்னா 1 வந்தா அவங்க யூசர் வந்து 1ன்னு என்டர் பண்ணாங்கன்னா என்ன ஆகும், இங்க வந்துட்டு 1 - 1 0 ஆகும். 0ன்னா சண்டே பிரிண்ட் ஆகும். புரியுதா? ரைட்? இப்ப 7 கேட்டாங்கன்னா என்ன வரும், 7 - 1 6 ஆகும். சோ 6th இண்டெக்ஸ்ல என்ன இருக்கு, சாட்டர்டே இருக்கு. இது எல்லாருக்கும் புரிஞ்சுதா? Yes, ma'am. Right? Why it is -1? Right? So இப்ப நான் இது ரன் பண்ணேன்னா எங்க இதுவா பண்ணிருக்கேன், இரு இன்புட் இன்புட்டே போடல, சாரி சின்டாக்ஸ் தப்பு. இன்புட் ஓகேவா? ஓகே. சோ நம்பர் ஆஃப் த வீக் வந்து நான் இப்போ வந்து 6ன்னு என்டர் பண்ணேன்னா என்ன வரணும், எனக்கு ஃப்ரைடே வரணும். ரைட்? 7 என்டர் பண்ணா என்ன வரணும், I'll clear it. சோ இப்போ நான் வந்து 7 என்டர் பண்ணேன்னா எனக்கு வந்து சாட்டர்டே வரணும். ஏன்னா சண்டே டு சாட்டர்டே, ரைட்? சண்டே இஸ் 1, சாட்டர்டே இஸ் 7 according to the logic that homework problem that was given. ஓகேவா? சோ இப்ப அதுவே நான் வந்து 1ன்னு என்டர் பண்ணேன்னா எனக்கு வந்து சண்டே வரணும். சோ இங்க 1ன்னு என்டர் பண்ணோன்னே 1 - 1 0 போட்டு அந்த பர்டிகுலர் இண்டெக்ஸை நம்ம இது பண்றோம். சோ லிஸ்ட் வந்து runs from 0. சோ அந்த ஒரே ரீசனுக்காக சின்ஸ் த ப்ரோக்ராம் சேஸ் 1ன்னா சண்டேக்கு நீ ஈக்குவேட் பண்ணும். இப்ப அதுவே வந்து நான் ப்ரோக்ராம்ல வந்து வாட் இஃப் ஐ சே யூ ஜஸ்ட் ஹாவ் டு சே 0 is Sunday அப்படின்னு கொடுத்துருந்தாங்க நான் ஹோம்ஒர்க் ப்ராப்ளம்ல, ரைட்? சோ லெட்ஸ் சே இந்த ஹோம்ஒர்க் சேம் ஹோம்ஒர்க்கை வந்து நாங்க இப்படி கொடுத்தோம்னு வச்சுக்கலாம். சோ இதே ப்ரோக்ராம்ல 0 மீன்ஸ் சண்டே, 1 மீன்ஸ் மண்டேன்னு கொடுத்தோன்னா என்ன பண்ணோம், ஐ டோன்ட் ஹாவ் டு சப்ட்ராக்ட் 1. கரெக்டா? இது எல்லாருக்கும் புரியுதா? Yes, ma'am. ஓகே ஓகே. So listல வந்து so இது one thing is you should know how to access index. So I'm also going to show you more things about how to do and இது. So இப்போ வந்து இது நம்ம வந்து காமெண்ட் பண்ணிடலாம். There are more things you can do with the list. இப்போ லேட்டரா உங்களுக்கு கொடுக்குற ப்ராப்ளம்ஸ்லாம் நீங்க பண்ணும்போது அதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். சோ இப்போ வந்து நம்ம இது வரைக்கும் என்ன பார்த்தோம், ஒரு ஸ்பெசிபிக் இண்டெக்ஸ் பார்த்தோம்ல. சோ இப்ப அதுவே நான் வந்து 0-2 கொடுத்தா என்ன பிரிண்ட் ஆகும்னு நினைக்கிறீங்க? 0 to 2. So Sunday. 0 hyphen இல்ல, சாரி கோலன். 1 செகண்ட், நான் இண்டெக்ஸ் இது மாத்துறேன், சின்டாக்ஸ் தப்பா. கோலன் என்ன பிரிண்ட் ஆகும்? Sunday, Monday, Tuesday. ரன் பண்ணி பாப்போமா? என்ன பிரிண்ட் ஆச்சு? n-1 மேம். X- 0th பொசிஷன்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணோம். எத்தனை புரியுதா?
இப்ப இதுவே நான் வந்து 3ன்னு கொடுத்தேன்னா 0th இருந்து ஆரம்பிக்கணும். ஆனா 3 வேல்யூஸ். சண்டே, மண்டே, டியூஸ்டே. டஸ் இட் மேக் சென்ஸ்? எல்லாருக்கும் புரியுதா? அந்த ஃபர்ஸ்ட் வேல்யூ வந்து எந்த பொசிஷன்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும், நெக்ஸ்ட் இருக்கிறது வந்து எத்தனை வேல்யூஸ். Okay, or you can think of it as the index that it is like stopping before. அப்படின்னும் வச்சுக்கலாம், இப்படியும் வச்சுக்கலாம். இப்படி பண்றது ஈஸி உங்களுக்கு. ஓகேவா? சோ இப்ப நான் இதுவ வந்து இதே ப்ரோக்ராம்ல இப்ப நான் வந்து 1:3 போட்டா என்ன வரும்னு நினைக்கிறீங்க? Starts with Monday, Tuesday. Monday என்ன வந்தது? Tuesday. So the 3 is not number of items. 3 is 3 minus 1 வரைக்கும் அது போகும். That's what it means. It starts at this index. It ends at this minus 1. the 3th position la nam sollunga. Yeah, position minus 1. So it is start, nanga comment எழுதுறேன். Start index, okay, colon, அதாவது இது எண்டிங் இண்டெக்ஸ். எப்படி சொல்றது? எண்ட் இண்டெக்ஸ் இஸ் இட் இஸ் நாட் இன்க்ளூடட். சோ இப்ப வந்து நான் இங்க 1 சொன்னேன்னா 1,2 வரைக்கும், ஏன்னா 3 இஸ் நாட் இன்க்ளூடட். இப்ப இது வந்து 1, இந்த ரெண்டும் பிரிண்ட் ஆகும் 1:3க்கு. ஓகேவா? சோ இப்ப இதுவே வந்து நான் 1:4 கொடுத்தேன்னா it will print 1, 2 and 3. 4 is not included. இப்ப அதுவே 2:, let's say I give 5. It will print 2, 3, 4. 5 is not included. புரியுதா எல்லாருக்கும்? Yes, ma'am. ஓகே, சோ இப்ப ட்ரை பண்ணலாம். சோ இங்க வந்து 2:5 கொடுக்கிறோம். சோ என்ன வரும்னு நினைக்கிறீங்க 2:5க்கு? 3, 4. 2, 3, 4. No, 2, 3, 4 இல்ல. அப்ப இங்க என்ன வரும்? 2, 3, 4ல என்ன வேல்யூஸ் இது? Tuesday, Wednesday, Thursday. Tuesday, Wednesday. புரியுதா? புரிஞ்சுதா எல்லாருக்கும்? சோ வாட் இஃப் ஐ சே 4:5 என்ன பிரிண்ட் ஆகும்னு நினைக்கிறீங்க? Thursday. வெறும் Thursday, right? Okay, make sense? புரிஞ்சுதா எல்லாருக்கும்? So it is 5-4ங்களா? 5 - 1 மா. See இப்ப 2:5னா ஆரம்பிக்கிறது ஸ்டார்டிங் இண்டெக்ஸ். So there is no confusion over there. So இப்ப 4:5 பண்ணும்போது ஸ்டார்டிங் 4 ஆகும். எங்க வரைக்கும் பிரிண்ட் பண்ணோம்? எண்ட் -1 வரைக்கும். இப்ப எண்ட் -1 is also 4, right? Yes, ma'am. Correct? அப்ப Thursday message. What if I put 4:4? Who can guess? Four colon 4 போட்டா என்ன வரும்னு நினைக்கிறீங்க? என்ன பிரிண்ட் ஆச்சு? Empty. Nothing. Empty. Right? ஏன்னா நீங்க வந்து end before 4 சொல்லிட்டீங்க. So you cannot print anything. Okay? So இப்ப 4:6 போட்டா என்ன பிரிண்ட் ஆகும்? Sorry. Four colon 6 போட்டா என்ன பிரிண்ட் ஆகும்? Starting will be 4, ending will be Thursday, Friday. 5. Thursday, Friday. Thursday, Friday. Okay? Everybody understand how the list index range works? Yes, ma'am. Okay. இன்னொரு ஒரு explanation சொல்ல தரேன். இப்ப வந்து let's say I don't put anything here. இங்க நான் ஒண்ணுமே போடலன்னா அதனுடைய டிஃபால்ட் வேல்யூ என்ன எடுத்துக்கோன்னா அது ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆரம்பிக்கணும்னு எடுத்துக்கோ. புரியுதா? ஓகே, சோ ஐ கேன் ஆல்சோ டூ இட் லைக் தட். சும்மா நான் உங்களுக்கு எல்லா எக்ஸாம்பிள்ஸும் சொல்றேன். சோ இப்போ நான் வந்து
வீக் டே லிஸ்ட் :6 கொடுத்தேன்னா எனக்கு என்ன பிரிண்ட் ஆகும்? எல்லாமே பிரிண்ட் ஆகும் up till 5, right? 0ல இருந்து 0, 1. ஏன்னா it is assuming that I have given 0:6. அப்படி கொடுத்தேன்னு நினைச்சுக்கிட்டு அது 0, 1, 2, 3, 4, 5 வரைக்கும் பிரிண்ட் ஆகும். ஏன்னா end 6 கொடுத்திருக்கேன் இல்லையா? Right? Even though I didn't give anything here, it will assume that it has to start all the way from the start, the beginning. Okay? So now, what do you think will happen if I give 2 colon? Inga colon 6க்கு பதிலா, let's say I give 2 colon. Thursday to Saturday. 2 வந்து லாஸ்ட் வரைக்கும் பிரிண்ட் ஆகும் மேம். 2 என்னது இங்க நமக்கு? Tuesday, right? So let's run that. Okay, புரியுதா? So ஏதாவது வேல்யூ நம்ம விட்டுட்டோம்னா கொடுக்காம it will take up till the last possible value. Beginningல கொடுக்கலன்னா the first possible value. Okay, so range வந்து ஒரு லிஸ்ட்ல வந்து நீங்க இப்படி manipulate பண்ணலாம். Okay, that's one thing. Then let me see. You can also do like this. நீங்க வந்து என்ன பார்க்கலாம்னா இப்ப வந்து ஒரு வேல்யூ அதுல இருக்கான்னு பார்க்கலாம். சோ இப்ப வந்து if Sunday in weekday list, you can print Sunday is in the list, is in the weekday list. So இப்ப நீங்க செக் பண்ணோம்னா ஏதாவது என்டர் பண்ண வேல்யூ you can check in that list. Okay, so இந்த if statement வந்து என்ன பண்ணுது? இந்த வேல்யூ எடுத்து இதுக்குள்ள இருக்கான்னு பாக்குது. இருந்ததுன்னா இருக்குன்னு சொல்ல போகுது. ஓகேவா? புரிஞ்சுதா எல்லாருக்கும்? ஓகே, இது எப்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்? இப்ப லெட்ஸ் சே you are asking, you have a fruit list. நீங்க வந்து யூசர் கிட்ட இருந்து வாங்குறீங்க. யூசர் கிட்ட இருந்து என்ன வாங்குறீங்க? fruit input equal to input enter the fruit you want to buy அப்படின்னு வச்சுக்கலாம். ரைட்? சோ இப்ப அவங்க வந்து ஒரு ஃப்ரூட் கேட்டாங்கன்னா அந்த ஃப்ரூட் நம்ம கிட்ட இருக்கான்னு பார்க்கணும்ல. ரைட்? சோ I can check if fruit input in fruit list, I can say print fruit is available. Then I can say else புரியுதா இது எப்ப யூஸ் பண்ணுவோம்னு சொல்லிட்டு? அந்த ஃப்ரூட் லிஸ்ட் வந்து நம்மளா அசைன் பண்றதுங்களா மேம்? இல்ல இது இங்க கொடுத்திருக்கோம்ல ஆப்பிள் பனானா செரின்னு சொல்லிட்டு ஃப்ரூட் லிஸ்ட். சோ இந்த ஃப்ரூட் லிஸ்ட் நான் யூஸ் பண்றேன். ரைட்? சோ I can put it here if you want to understand. Okay, so fruit listல வந்து என்கிட்ட ஆப்பிள் பனானா செரி இருக்கு. So I can say hey enter the fruit you want to buy and then say if it is there it's available, otherwise it's not available. So ஏன்னா இப்போ வந்து நீங்க ஒரு நாளைக்கு வந்து ஒரு ப்ரோக்ராம் பண்றீங்க. அந்த ப்ரோக்ராம்ல you are asked to see, people will come and enter what they want and you have to check if it's available. Right? அந்த fruit list-ஆ இருக்கலாம், அது வந்து menu list-ஆ இருக்கலாம், என்ன வேணா இருக்கலாம். Right? So if you want to check, all you have to do is in that list. அவ்வளவுதான் syntax. புரிஞ்சது எல்லாருக்கும்? Okay. So I can say here apple. So it says fruit is available. I can run it again and I can put here things that are not there. Mango. It's going to say fruit is not available. Okay. So இது வந்து இன்னொரு syntax. In அப்படின் பண்றது வந்து you can check if the fruit is in that list or not in that list. So that is one thing. So இப்போ வந்து நான் வந்து என்ன பண்ண போறேன்? எனக்கு வந்து அந்த பர்டிகுலர் லிஸ்ட்ல இப்ப ஆல்ரெடி நான் கொடுத்துட்டேன் வேல்யூஸ். வாட் இஃப் ஐ வாண்ட் டு சேஞ்ச் them? இப்ப வந்து ஆப்பிள் பனானா செரி இருக்கு.
நாளைக்கு வந்து அந்த அந்த இந்த இதுக்கு அப்புறமா ஓகே somebody is saying okay இனிமே வந்து பனானா இல்ல, பனானாக்கு பதிலா நாங்க மேங்கோ வாங்க போறோம், மேங்கோ வந்து ஸ்டாக் பண்ண போறோம் அந்த கடையிலன்னு சொன்னா என்ன பண்ணோம்? இப்போ வந்து I want to change banana to mango. So how would I access banana index? First of all, what is the index of banana? Tell me. 1. So all I can say is fruit list of 1 equal to mango. இப்ப நான் print பண்ணா என்ன வரும் எனக்கு fruit list? What will be my fruit list? Mango. Apple, mango, cherry. Right? Now after this, I can also run this again, right? To just show you, right? Modala mango illa enkita, right? So I'm going to do the same thing and show you, right? I'm going to run it. Let me first clear the terminal. Okay. So I'm saying here first mango, right? Fruit is not available, right? Now it changed the mango into in the fruit input la na enna pannirken ipo fruit list of 1 mango nu maatiten. So you can see the fruit list is now apple, mango and cherry. Now if I say mango, it's going to say fruit is available. So if you want to change a item in the list, you can also access it and change it. Or you can add another value into the fruit list, right? Modala you started with 3 fruits. Now you can add mango. You don't have to replace an item also, correct? So how would you do that? So I'll show you how to do that. So you can say append. So it is very easy to do. So let me go back. Let me add something else now. So I can say here after this, the chipon. So idu vandu one way of replacing. So now what if I want to add that? So I have to say fruit list dot append அப்படினு ஒரு வேல்யூ இருக்கு. இதுல போயிட்டு நான் மறுபடியும் banana ஆட் பண்ணிக்கலாம். So இப்ப நான் banana ஆட் பண்ணும்போது என்னுடைய லிஸ்ட்ல இப்ப என்னென்னலாம் இருக்கும்? ஆப்பிள், மேங்கோ, செர்ரி மாத்திட்டேன் நான். கரெக்ட்டா? செர்ரிக்கு அப்புறமா banana ஆட் ஆகும். Does that make sense, everybody? Because I'm appending, I'm not replacing anything. Okay, va? So I'm going to take these off in the if உங்களுக்கு புரிஞ்சிடுச்சுல இப்ப நான் வந்து எடுத்துறேன் if. Okay. First என்னுடைய fruit listல என்ன இருந்தது? I had apple, banana and cherry first. Right? அப்புறமா நான் என்ன பண்ணேன்? banana-வை mango-வா மாத்திர போறேன். அப்புறமா நான் banana-வை add பண்ண போறேன், right? So look at how the things are printing. So first வந்து என்ன இருந்தது? Apple, banana, cherry இருந்தது. Then we changed banana to mango. So அப்ப apple, mango, cherry வந்தது. அதுக்கு அப்புறமா I added banana. Fruit list dot append banana. அப்ப என்னாச்சு? கடைசியா banana add ஆயிடுச்சு. So இப்ப என்னுடைய லிஸ்ட்ல வந்து எத்தனை ஐட்டம்ஸ் இருக்கு? Right now, how would I check it? I can just check the length, correct? Length will become 4 now. Do everybody understand how to append and also how to replace? Any questions on that? List manipulate பண்றது புரிஞ்சது எல்லாருக்கும்? Okay. So next வந்து so add பண்ணிட்டோம். What if I want to remove the values? நான் வந்து இது பண்ணிட்டேன், append பண்ணிட்டேன், இப்போ எனக்கு remove பண்ணணும். So all I have to do is fruit list dot remove. Let's say I want to remove apple. I can do that, right? I say I want to remove apple from this list. Now I want to print the fruit list after this. Okay, so let's clear the terminal, run it. So what happened after I printed? I had apple, mango, cherry and banana. I removed apple. So now my list is mango, cherry and banana. Everybody understand how to remove? Yes, ma'am. Okay. So you can remove, you can add, you can remove, and you can also do something called, okay, so let me. There's also other ways to do pop அப்படின்ற command இருக்கு, but இது வரைக்கும் இது கத்துக்கிட்டா போறோம் நீங்க. I don't want you to do it. There are many different ways to do it. Okay, there is also one more thing where you can, what if you want to clear the entire list? You can also do that.
So you can do it like fruit list dot clear. அப்படி பண்ணீங்கன்னா மொத்த லிஸ்டும் போயிடும். என்னென்ன வேல்யூ இருந்ததோ எல்லாம் போயிடும். So let me show you. என்னாச்சு கடைசியா லிஸ்ட் became an empty list because I cleared the entire list. Okay va? So these are some of the functions you can do with the list. இப்ப எல்லாருக்கும் லிஸ்ட் புரிஞ்சிடுச்சா? Yes, ma'am. Hopefully. Right? Any questions so far on the list? Oh, one of the other thing that is very good to use is loops. Let me also show you that. So I'm going to keep apple, banana, cherry இப்போதைக்கு. Okay? So இங்க என்ன பண்ண நானு print fruit listனா மொத்தமா print ஆச்சுல. I can also do like this. For fruit in fruit list, print fruit. I can print fruit. So I can index through the values. இப்ப நம்ம loops பார்த்தோம்ல, for loop பார்த்தோம். For loopல வந்து நீங்க range வச்சு பண்ணிருக்கீங்க, அதெல்லாம் பண்ணிருக்கோம். So இப்ப list வந்து நீ வந்து you can loop through the list. So you can say apple தனித்தனியா print ஆச்சு. ஏன்னா இப்ப நான் print fruit listனா உங்களுக்கு லிஸ்டா ஃபுல்லா print ஆச்சு. பட் இந்த லூப் குள்ள நீங்க வந்து ஹேண்டில் பண்ணோம்னா you can say for fruit in fruit list you can do whatever you want. Right? So print fruit பண்ணனா உங்களுக்கு apple first, banana, cherry. So the for loop is executed the number of depending on the number of items in that list. 3 ஐட்டம் இருந்ததுன்னா 3 வாட்டி லூப் ஆகும். 5 ஐட்டம் இருந்ததுன்னா 5 வாட்டி லூப் ஆகும். எல்லாருக்கும் புரியுதா அது அந்த for loop எத்தனை வாட்டி லூப் ஆகும்னு சொல்லிட்டு? It depends on the number of items in the list. Okay? So that is a very good one to know. Okay. I'm trying to see what else I can show you. Okay, you also have something called sort. So if let's say you want to sort the values, you don't have to do any kind of this thing. You can just say fruit list dot sort. இப்படி பண்ணீங்கன்னா உங்களுக்கு சார்ட் ஆயிடும். So let's say இது ஆல்ரெடி வந்து இதுல இருக்கு, சார்ட்டட் ஆர்டர்ல இருக்கு. So நம்ம இதை மாத்திரலாம். So cherry, banana, apple இருக்கு. ஓகேவா? Okay. So I'm going to print the list and then sort it and then print it. Okay. So என்னாச்சு? Even though my list is cherry, banana, apple, sort பண்ணோடனே alphabetical orderல வந்துருச்சு. Apple, banana, cherry. பாத்தீங்களா? Right? So there is a function called sort which will also help you in sorting the list. Okay, I think I'll, one more thing, you can also join list. Ipo vandu, let's say I have fruit list 1 vandu apple, banana, cherry, banana, apple vechipom. Okay, va? Let's say I also have one more fruit list 2 equal to mango, pineapple vechipom. Okay, so then I can say my list equal to fruit list 1 plus fruit list 2. இப்படி பண்ணிக்கலாம். பண்ணிட்டு I can also sort my list. Okay, and then I can also print my list. So basically I have 2 lists. ஒண்ணுத்துல 3 ஐட்டம், இன்னொன்னுல 2 ஐட்டம் இருக்கு. அந்த ரெண்டுத்தையும் நான் வந்து ஆட் பண்ணிட்டேன் together and called it my list. So you can see now here it has apple, banana, cherry, mango and pineapple, all of the 5. Do you guys see that? Or I'll just take this off and instead of this you can just say print my list. It'll be easier. My list. Okay. Clear the terminal and you can see my entire list, apple, banana, cherry, then it gets added to mango, pineapple gets added to my list and my list contains all of the 5 and I've also sorted it. Okay.
So I hope I have done enough in the list. I'm going to stop sharing my screen. So any more questions on list? At least I hope you understood list. I can give you some homework to use lists and do. Okay? If you all comfortable learning list? Okay. So one more thing I wanted to ask you. So I know like Priyadarshini, you had a question? எஸ் மேம். சொல்லுமா. மேம் கடைசியா நீங்க 2 ஜாயின் பண்ணீங்களா மேம்? ஆமா. அது நம்ம வந்து எக்ஸ்டெண்ட் ஆபரேட்டர் யூஸ் பண்ணலாம் ஃபங்க்ஷன் அதுக்கு. பண்ணலாம். நிறைய விதமா நம்ம பண்ணலாம். சோ இது ஈஸியர் வந்து பிளஸ் ஆட் பண்ணீங்கன்னா லிஸ்ட் ஆட் ஆயிடும் ரெண்டுத்துக்கும். ஓகே மேம். ஓகே. ஓகே. சோ ஒன் ஆஃப் த திங்ஸ் வந்து இவர் கண்ணன் சார் சொன்னது என்னன்னா, நிறைய பேர் வந்து நீங்க நானும் மெசேஜ்ல பார்த்திருக்கேன், இது மாதிரி நாளைக்கு எக்ஸாம் இருக்கு, நாளைக்கு இது இருக்குன்னு சொல்லிட்டு யூ ஆர் நாட் அட்டெண்டிங் த கிளாஸ், ரைட்? சோ ஐம் ஷூர் லாட் ஆஃப் யூ ஹேவ் டன் தட், கரெக்ட்? இந்த குரூப்ல. ஓகே. சோ நான் வந்து ஒரு டைம் மேனேஜ்மெண்ட் பத்தி ஒரு சின்ன எக்ஸசைஸ் பண்ண போறேன் எல்லாருக்கும். ஓகே, ரைட் நவ் எல்லாரும் ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க. யூ கேன் டூ இட் ஆன் பேப்பர், யூ கேன் டூ இட் ஆன் யுவர் ஃபோன், ஆர் யூ கேன் டூ இட் இன் an எக்ஸல் ஷீட், ஆர் யூ கேன் டூ இட் ஆன் a pie chart. உங்க இஷ்டம் எப்படி பண்ண போறீங்கன்னு. ஒரு நாள்ல 24 மணி நேரம் இருக்கு, கரெக்டா? ரைட்? சோ வீக்கெண்ட்ஸ் உங்களுக்கு வந்து நான் விட்டுற போறேன். சண்டே மட்டும் உங்களுக்கு ஹாலிடேவா? சாட்டர்டே சண்டே 2 நாளும் ஹாலிடேவா காலேஜ்க்கு? Sunday one day ma'am. சண்டே ஒரு டே தான் ஹாலிடே. ஓகே. சோ சண்டே விட்டுருங்க, சாட்டர்டேயும் விட்டுருங்க. மண்டே டு ஃப்ரைடே ஓகே வச்சுப்போம். மண்டே டு ஃப்ரைடே டிபிக்கலா எல்லாருக்குமே காலேஜ் கண்டிப்பா இருக்கும், ரைட்? கண்டிப்பா எல்லா ஆக்டிவிட்டிஸும் இருக்கும். சோ ஒரு மண்டேல இருந்து ஃப்ரைடே உங்களுடைய இதுல ஒரு டிபிக்கல் வீக் டேல ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் இருக்கு. ஓகே, ஐ வாண்ட் யூ டு ரைட் டவுன் வேர் டு யூ ஸ்பெண்ட் தோஸ் 24 hours. 1 hour பஸ்ல இருக்கலாம், 2 hours பஸ் போயிட்டு வரதுக்கு இருக்கலாம், காலேஜ்ல 6 மணி நேரம் இருக்கலாம், 7 மணி நேரம் இருக்கலாம். நீங்க வந்து எழுந்து உங்களோட பிரஷ் தேய்க்கிறதுக்கு 1/2 மணி நேரம் யூஸ் பண்ணலாம், போன்ல 2 மணி நேரம் யூஸ் பண்ணலாம். எப்படி பண்றீங்களோ எனக்கு தெரியாது. உங்களுடைய 24 மணி நேரம் டிபிக்கலா ஒரு வீக் டேல பாத்தீங்கன்னா நீங்க எங்க ஸ்பெண்ட் பண்றீங்கன்றது இப்ப எழுதுங்க ஒரு பேப்பர்ல. I'm going to ask you to share your things. I'll give you 5 minutes, okay? Question புரிஞ்சுது தானே எல்லாருக்கும்? ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க. 24 மணி நேரத்துல ஒரு பை சார்ட் நான் போட்டேன்னா, ஆர் இப்ப நான் எழுதுனேன்னா எனக்கு 24 மணி நேரமும் கூடணும்ல. தூங்குறதுக்கு 8 மணி நேரம், லைக் ஐ ஹாவ் டு ஆட் அப் அண்ட் ஆட் பண்ணா எனக்கு 24 மணி நேரம் வரணும்.
ஓகே, முடிச்சா தம்ஸ் அப் கொடுங்க எனக்கு. Okay, Yamini, finished it. Okay, good. Okay, யாமினி தவிர இன்னும் வேற யாரும் முடிக்கலையா? Okay, Atmika. So I'll give 3 more minutes or 2 more minutes. 11 எனக்கு 11:22. Okay, இன்னும் 3 minutes exactா கொடுக்க போறேன். எல்லாரும் take your time. ஏதாவது ரிவைஸ் பண்ணாலும் ரிவைஸ் பண்ணிக்கோங்க. Okay, so I think enough time கொடுத்தேன். இப்போ வந்து give me okay, so நிறைய thumbs up வந்துட்டு இருக்கு. So raise your hand if you want to share your time details about your time, where it is spent. Raise your hand if you want to share to everybody. If you don't want to share, then I'll pick people. But if you want to raise your hand first and say, hey, I want to share it with everyone, go ahead and do that. Raise your hand if you want to. Like யாமினி சொல்லுமா. ஸ்கிரீன்ஷாட்ல நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. வெர்பலா சொன்னா போறோம். ஸ்கிரீன் ஷேர் பண்ண வேண்டாம். Okay, shall I, ma'am? Yeah, go ahead. சொல்லுமா. Usually 7 o'clock எந்திரிச்சிருவேன் மேம். ஓகே. எந்திரிப்பேன் 8 ரிஃப்ரெஷ் ஆயிட்டு ரெடி ஆகிறதுக்கு 8 o'clock ஆயிரும் மேம். 8 to 9 வரைக்கும் வீட்டு வேலை செஞ்சுட்டு லைக் காலேஜுக்கு ரெடி ஆகி 9 மணிக்கெல்லாம் வீடு விட்டுருவேன் மேம் காலேஜுக்கு. இல்லம்மா, நான் வந்து ஓகே, சோ 1 second. So the way I want you to tell me is, இப்ப நீங்க வந்து இதுல இப்ப நீங்க சொன்ன 3 ஐட்டம்ல 7 hours தூங்கி இருக்கீங்க, கரெக்டா? 7க்கு தான் நீங்க எழுந்தீங்கன்னா 12 to 24 hours. ஓகேவா? ஓகேவா? நைட் வந்து நீங்க எத்தனை மணிக்கு தூங்க போவீங்க யூசுவலா? 11:30க்கு. சோ 11:30க்கு தூங்குறதுனால அது ஒரு half an hour. 11:30க்கு தான் நீங்க தூங்க போறீங்கன்னா half an hour 7 வரைக்கும்னா 7.5 hours தூங்குறீங்க, கரெக்டா? எஸ் மேம். ஓகே, 7.5 hours ஸ்லீப்ல போச்சு. 7க்கு எழுந்து 8 வரைக்கும் வந்து நீங்க வந்து 1 hour வந்து யூ ஆர் கெட்டிங் ரெடி.
கரெக்டா? எஸ் மேம். 1 hour வந்து யூ ஆர் ஹெல்பிங் வித் ஒர்க், ஹோம் வீட்ல ஒர்க்குக்கு ஹெல்ப் பண்றீங்க. கரெக்டா? எஸ் மேம். ஓகே. சோ அப்புறமா என்ன பண்றீங்க? 8 to 9 ஹெல்ப் பண்றேன்னு சொன்னீங்க. 9க்கு போவீங்களா காலேஜ்க்கு? 9க்கு வீடு விட்டா 10க்கு 9:45 10க்கு ரீச் ஆயிட்டா 4 வரைக்கும் காலேஜ்லயே தான் மேம் இருப்பேன். So 1 hour. So 4 na 6 hours is college. Correct? 1 hour travel, 6 hours college. Okay. திருப்பி வீட்டுக்கு வர 5 ஆயிரும் மேம். அங்க இருந்து So another 1 hour in travel. Correct? Okay. So 5க்கு வந்த அப்புறமா என்ன பண்ணுவீங்க? 5க்கு வந்து 11:30 வரைக்கும் 6.5 hours இருக்கு. 5க்கு வந்ததுக்கு அப்புறம் 6 வரைக்கும் அந்த ஏதாச்சும் ஒரு வேலை பார்ப்பேன். ஹோம்வொர்க் இருந்தா பண்ணுவேன். 6ல இருந்து எவ்வளவு நேரம்? அதுதான் அது கரெக்டா சொல்லணும் நீங்க. அதுதான் சொல்ல I want you to analyze what you would do. ரைட்? இப்ப 6க்கு வந்தீங்கன்னா மேபி நீங்க 5க்கு வரீங்க வீட்டுக்கு. ரைட்? ஒரு 1 hour ரிலாக்ஸ் பண்ணுவீங்களா? ஒரு 2 hours ரிலாக்ஸ் பண்ணுவீங்களா? போன் பாக்குறதோ சாப்பிடுறதோ how much hours do you think you spend? ஏன்னா இப்ப நீங்க 5 மணிக்கு வீட்டுக்கு வந்தீங்கன்னா 11:30க்கு தூங்க போறீங்க. கரெக்டா? இந்த 6.5 மணி நேரத்துல நீங்க என்ன பண்றீங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? You have to think about it. Right? Do you spend 2 hours in relaxation? நோ மேம். 1 hour டிவி பார்ப்பேன். ஏதாச்சும் வேலை காலையில விட்டுட்டு போயிருந்தா அதை பார்ப்பேன். அப்புறம் 6க்கு திருப்பி ரெஃப்ரெஷ் ஆயிட்டு பூஜை பண்ணிட்டு ஹோம்வொர்க்ல உட்காந்துருவேன் மேம். ஹோம்வொர்க்ல அன்னைக்கு homework how many hours will you do homework? டிபெண்ட்ஸ் மேம். அசைன்மெண்ட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா 2 hours இருக்கு. ரஃபா சொல்லுமா? ஆவரேஜா எவ்வளவு யூஸ் பண்றீங்க? 2 hours 3 hours ஆவரேஜா? ஆவரேஜா 1 hour. ஓகே. ஹோம்வொர்க். சோ 1 hour டிவி வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா டிவி பிளஸ் ரிலாக்ஸ் பிளஸ் ஒர்க் 1 hour வந்து ஹோம்வொர்க். அப்புறம் திருப்பியும் ஹோம்வொர்க் முடிச்சதுக்கு அப்புறம் யூசுவலா ஒரு 9க்கு அப்படி டிவி முன்னாடி உட்காருவேன் மேம். 9 சோ 7 இருமா 2 hours நீ மிஸ் பண்ணிட்ட நடுவுல. சோ 5க்கு வர 1 hour ரிலாக்ஸ் பண்ணிட்ட. சோ 6 ஆச்சு. 6ல இருந்து 1 hour ஹோம்வொர்க் பண்ண 7 தான் ஆச்சு. 9க்கு மறுபடியும் டிவின்னு சொல்ற. சோ 7 to 9 என்ன பண்ற? 7 to 9 5 மணிக்கு வீட்டுக்கு வந்த. கரெக்டா? 1 hour ரிலாக்ஸேஷனா? 6 மணி ஆச்சா? 1 hour ஹோம்வொர்க் சொன்ன. 7 மணி ஆச்சா? அப்ப 7ல இருந்து 9 என்ன ஆகுது? ஏதாவது போன் ப்ரௌஸ் பண்ணிட்டு இருக்கியா? வாட் ஆர் யூ டூயிங்? எஸ் மேம். நடுவுல போன் யூஸ் பண்ணுவேன். பட் எஸ் போன் யூஸ் பண்ணுவேன். டிவி பார்ப்பேன். அம்மா அப்பா கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன். மோஸ்ட் ஆஃப் சோ யூ ஸ்பெண்ட் சோ 1 hour spend with family வெச்சுக்கலாமா? எஸ் மேம். 1 hour spend with family, 1 hour phone browsing. ஓகே. சோ இப்போ வந்து 9 ஆச்சு. இப்போ 9க்கு என்ன பண்ணுவ? 9 to 10 டிவி பார்ப்பேன் மேம். 9 to 10 டிவி. Again that is relaxation. Okay. 9 to 10 டிவி பார்ப்பேன். அப்புறம் திருப்பி வீட்டு ஏதாச்சும் வேலை இருந்தா பார்ப்பேன் மேம். லைக் யூசுவலி இருக்கும்ல கீழ போய் 1 hour work. போவோம். So 10 to 11:30 are you doing வீட்டு work 1.5 hours? நோ மேம். அப்படி இல்ல. 11:30க்கு தூங்க போறல. சோ அப்ப மறுபடியும் ரிலாக்ஸ் பண்ணுவியா 11ல இருந்து? இல்ல மேம். or 10:30ல இருந்து? What do you do from 10 to 11:30? 10க்கு முடிச்சிருவோம். முடிச்சிட்டு சாப்பிட்டுட்டு அப்படியே கீழ வாக் போவோம் மேம். So walk ஒரு 1 hour, half an hour? What do you do? half an hour 45 half an hour exercise. Okay. வீட்டுக்கு வந்துட்டு கொஞ்ச நேரம் பண்ணிட்டு அப்புறம் தூங்கிடுவேன். So okay. So இப்ப இதுல வந்து நீ காத்தால you don't have much room, right? காலேஜ்க்கு போறதா you don't have much room. But evening நீ 5 மணில இருந்து 6.5 hours இப்ப நீ எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணல. Do you think you can do that better? Yes ma'am. So இப்போ நான் I don't know நீங்க என்னைக்காவது கிளாஸ்க்கு வராம இருந்திருக்கீங்களா? I'm just உங்களை எக்ஸாம்பிளா எடுத்துக்கிறேன்னு don't worry. அட்டெண்ட் பண்ணிட்டு இருக்கேன் மேம். ரைட். கண்டிப்பா நீ அட்டெண்ட் பண்ற. So let's say உனக்கு எக்ஸாம் இருக்கு நாளைக்கு எக்ஸாம் இருந்ததுன்னா what can you do differently so that you can still attend the class?
இல்ல மேம் அட்டெண்ட் பண்ணிருக்கேன் மேம். எக்ஸாம் இருந்து அட்டெண்ட் பண்ணிருக்க. ஓகே. exam சோ இருந்துச்சு. இப்ப இதுல வந்து உன்னுடைய ரிலாக்ஸேஷனுக்கு வந்து 1 hour நீ ஃபேமிலியோட ஸ்பெண்ட் பண்றது நல்லது. பேசுறது, ஃபேமிலியோட சாப்பிடுறது, இதெல்லாம் you have to do that. ஹோம்ஒர்க் நீ 1 hour allocate பண்ற. ஆனா நீ வந்த அப்புறமா ஒரு 1 hour ரிலாக்ஸேஷன், அப்புறம் இன்னொரு 1 hour பிரேக், இன்னொரு 1 hour டிவி ரிலாக்ஸ். So 3 hours you are spending on just browsing and relaxation. I'm just letting you know how you are spending your day. Okay. அப்புறமா அகைன் 10 மணிக்கு நீ மறுபடியும் ஃபேமிலியோட தான் ஸ்பெண்ட் பண்ற, வேலை பண்றது, வாக் பண்றது, இதெல்லாம் you're still doing that, right? And then I'm thinking maybe again before you wind down you are again relaxing. ஓகேவா? சோ இப்ப இதுல வந்து நீங்க இந்த ஏஜ்ல ரைட் நவ வாட் இஸ் யுவர் பிரைமரி கோல் இன் யுவர் லைஃப்? உங்களோட பிரைமரி கோல் என்ன யாமினி? டைம் மேம். இல்ல உங்களோட பிரைமரி கோல், உங்களோட ஃபியூச்சர். இப்ப நீங்க எல்லாரும் காலேஜ்ல இருக்கீங்க, உங்களோட பிரைமரி கோல் என்ன? நல்லா வந்து யூ வாண்ட் டு ஒர்க் ஹார்ட், யூ வாண்ட் டு கெட் பெட்டர் so that you get good next future, right? work ஆ இருக்கட்டும், next study, future studies ஆ இருக்கட்டும், you want to be in a better place, correct? So I want you all to think about, hey, where am I spending my time? ஓகே. இது நான் வந்து வேலை எல்லாம் கிடைச்சதுக்கு அப்புறமா இந்த ரிலாக்ஸேஷனுக்கு, ஊர் சுத்துறதுக்கு, போன்ல டைம் வேஸ்ட் பண்றதுக்கு, நெட்ஃபிளிக்ஸ் பாக்குறதுக்கு டைம் இருக்கும், ரைட்? ரைட் நவ் வாட் இஸ் த கோல் ஆஃப் மை லைஃப் அண்ட் am I spending time towards that and not wasting my time? அதுதான் நீங்க எல்லாரும் யோசிக்க வேண்டியது. நீங்க வந்து டைம் வந்து தூங்குறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீ வந்து 7.5 hours if you are sleeping, that's a good thing. I want you to sleep. I want you to spend time with your family. I want you to help your family with the household work. அதெல்லாம் மஸ்ட். அதுல வந்து காம்ப்ரமைஸே கிடையாது. டிராவலும் நீ வந்து ஒன்னும் பண்ண முடியாது. அந்த 1 hour டிராவல் பண்ணும்போது நீ என்ன பண்ற? You can do that, right? You can watch something or you can relax or you can do whatever, right? So you have to think about how am I going to make use of the 24 hours that I have in my life in a better way. நாளைக்கே வந்து நீ 4 மணி நேரம் படிக்கணும்னு சொல்லல. Try to make small changes. Try to restrict the amount of time you spend on browsing the phone. அந்த மாதிரி பண்ணனா, I don't think that I'm trying to only tell you Yamini, I'm just giving you as an example. Okay va? Right? Because you volunteered. I don't think that I'm just talking about you. I know everybody has the same problem. Phoneல போயிட்டா அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கும், right? You never know how much time you're spending. You just waste the time. Okay, who else want to share? So இப்போ வந்து புரிஞ்சுதா? உங்களுடைய பை சார்ட் நீங்க போட்டீங்கன்னா உங்களுடைய இதுல வந்து எப்படி இருக்குன்னா, நீங்க காலேஜ் உங்களுடைய மெயின் வந்து 7.5 hours. இப்போ ஒரு 24 hours உங்களுக்கு இருக்குன்னா நீங்க என்ன பண்றீங்க? 7.5 hours நீங்க தூங்குறீங்க, 6 hours வந்து காலேஜ், ரைட்? 2 hours வந்து டிராவல், ரைட்? So 8 and 15.5 hours உங்ககிட்ட வந்து ஒண்ணுமே பண்ண முடியாது. அப்புறம் கெட்டிங் ரெடி, சாப்பிடுறதுக்கு, குளிக்கிறதுக்கு, டேக்கிங் கேர் ஆஃப் யுவர் பர்சனல், இதெல்லாம் அது ஒரு 3 hours வச்சுக்கலாம் மேக்ஸ், ரைட்? அப்ப என்னாச்சு? 10.5, 16.5, 18.5 ஆயிடுச்சு. இன்னும் மீதி இருக்கு அவர்ஸ். அந்த அவர்ஸ் நீங்க எப்படி நல்லா பண்ணலாம்? சில இது மாத்த முடியாது. இப்ப டிராவல் நீங்க கம்மி பண்ண முடியுமா? பண்ண முடியாது. பட் அப்போ நீங்க டிராவல் பண்ணும்போது என்ன பண்ணலாம்? மேபி யூ கேன் லேர்ன். மேபி அந்த டைம்ல 1 hourல நீங்க உங்களுக்கு பஸ்ல சீட் கிடைச்சதுன்னா உட்கார்ந்து நீங்க வேற ஏதாவது பண்ணலாம், ரைட்? யூ கேன் லேர்ன் அபவுட் இட், யூ கேன் ரீட் சம்திங், யூ கேன் மேக் யுவர் மேக் யூ அ பெட்டர் பர்சன். அந்த மாதிரி திங்ஸ் யூ கேன் படிக்கலாம். ஒரு லைப்ரரியில இருந்து ஒரு புக் எடுத்துட்டு வந்து படிக்கலாம். ஸோ திங்க் லைக் தட். How can I make use of my time to better myself? Because now is the critical time. இப்ப நீங்க கோட்டை விட்டுட்டீங்கன்னா it is very hard to get back, right? This is the time where you are young, you don't have responsibilities. உங்களுக்கு வந்து இருக்குமா இருக்கும் responsibilities, வீட்ல இந்த வேலை எல்லாம் பண்ணணும். But that is nothing compared to life when you graduate. இது வந்து golden era for you. You have to make use of it. Does that make sense, everybody? Anybody else wants to share your time, how you are spending, so that we can see a different example? Not everybody is same, right? Nobody wants to share? Because அது நீங்க உட்கார்ந்து பாத்தீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும் எங்க போகுது என் டைம் அப்படின்ட்டு. மதன் சொல்லுங்க. மேம் கேக்குதா? சொல்லுப்பா. கேக்குதுப்பா, சொல்லு. மேம் மார்னிங்
5 to 6 வந்து சும்மா வாக்கிங் ஆர் எக்ஸசைஸ் மேம். வெரி குட், தட்ஸ் வெரி குட் ஃபார் யூ. 1 hour எக்ஸசைஸ். ரெண்டு பேருமே எக்ஸசைஸ் சொன்னீங்க. ஐ அம் வெரி ஹாப்பி அபவுட் தட். ஓகே. அண்ட் 6 to 8 வந்து காலேஜ் கிளம்புற டைம் மேம். ஓகே, ஸோ கெட்டிங் ரெடி, கெட்டிங். ஓகே, சரி. 2 hours சாப்பிடுறது, குளிக்கிறது எல்லாம் 2 hours யூ ஆர் டேக்கிங் இன் தட். ஓகே. எஸ் மேம். அடுத்து 8 to 9 வந்து பஸ் டிராவல் மேம். பஸ் காலேஜ் பஸ். ஓகே, 1 hour travel. 1 hour travel. ஓகே. அண்ட் 9 to 15 9:15 வரை 15 minutes ஃப்ரீ டைம் தான். கிளாஸ் ஆரம்பிச்சிருக்காது, சும்மா ஃப்ரீயா பேசிக்கிட்டு அப்படிதான் இருப்போம். ஓகே. அடுத்து 9:15 to ஈவினிங் 4:15 காலேஜ் டைம் மேம். ஓகே, அது ஒண்ணும் நீ மாத்த முடியாது, ஃபுல் டைம். ஓகே. அடுத்து அதே மாதிரி 4:15 to 4:30 ஒரு ஃப்ரீ டைம் இருக்கும் மேம். அத பஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி. That is okay. அடுத்து 4:30 to 5:30 பஸ் டிராவல் மேம், திருப்பி பஸ் டைம். ஓகே. சோ இது வரைக்கும் இந்த 5:30 வரைக்கும் நீங்க சொன்னது ஒண்ணுமே மாத்த முடியாது இல்லையா? இது எல்லாமே ஸ்டாண்டர்ட். இது நீங்க வந்து பண்ணியே ஆகணும், right? You cannot take time out of that. Okay. So அப்புறம் let's talk about after 5:30. What do you do? 5:30 to 7 வந்து ஃப்ரெஷ் ஆயிட்டு சாப்பிட்டு ரிலாக்ஸேஷன். ரிலாக்ஸ். ஓகே. அதுக்கப்புறம் 7 to 10 வந்து சம் ஸ்டடி டைம் மேம். ஏதாச்சும் படிப்பேன். ஓகே, 3 hours படிக்கிறீங்க. வெரி குட். அடுத்து 10 to 10:30 வெளியே எங்கேயாச்சும் போயிட்டு வருவேன் மேம். ஃப்ரெண்ட்ஸை பார்க்குறது அந்த மாதிரி எங்கேயாச்சும் வெளியே போயிட்டு வருவேன். ஓகே. ஓகே. 10:30 to 11 வீட்டுக்கு வந்து சாப்பிட்டுட்டு அடுத்து 11 தூங்க போயிருவேன் மேம். Okay, eat and sleep. Okay, so I think you already are doing like good 7 to 10 study time. ஒன்னு தான் நான் சொல்லுவேன் உங்களோட இதுல அப்சர்வ் பண்றது, அவ்வளவு லேட்டா சாப்பிடாதீங்க. 10:30 to 11 சாப்பிடாதீங்க. See if you can eat before you even like go out. If you want to go at 10 to 10:30 தான் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் பேச முடியும்னா try to eat before. Even eat before study time. or உங்களுக்கு தூக்கம் வரும்னா ஸ்டடி பண்ணிட்டு சாப்பிடுங்க. சாப்பிட்டுட்டா வெளியே போயிட்டு வந்துட்டு சாப்பிட்டு தூங்குவேன். அது ஆனா சாப்பிட்ட உடனே தூங்குனா நல்லது கிடையாது. மேபி இந்த வயசுல உனக்கு வந்து I'm sure you are like you can digest everything, but as you grow up it's going to get to you. So you have to eat. சாதாரணமா நம்மளோட இதுல எப்படின்னா இதுல கண்ட்ரில பழைய காலத்துல எல்லாம் அந்த சூரியன் உதிக்கிறது இந்த இது பிஃபோர் த சன் செட்ஸ் சாப்பிட்டுருவாங்க. இருட்டுல சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, ரைட்? நீங்க வந்து லேட்டா சாப்பிடுறது ஓகே, பட் ரொம்ப லேட்டா சாப்பிடுறீங்க, சாப்பிட்ட உடனே தூங்கிடுறீங்க, அது ரொம்ப நல்லது கிடையாது. அட்லீஸ்ட் யூ ஹேவ் டு கிவ் சம் டைம் பிஃபோர். ஆஃப்டர் யூ ஈட் ஒரு 1/2 hour 1 hour ஒரு வாக்கோ, ஒரு நீங்க இப்ப வெளில போறேன்னு சொல்றீங்களா, அது பண்ணீங்கன்னா இட் இஸ் பெட்டர் ஃபார் யூ, ரைட்? அந்த 10 to உங்களுக்கு ஆல்ரெடி அந்த 5:30 to 7 நீங்க ரிலாக்ஸ் பண்றீங்க. லெட்ஸ் சே நீங்க சாப்பிட்டு முடிச்சுட்டு தூக்கம் வந்ததுன்னா தூங்குங்க ஒரு நாள். வீக்கெண்ட்ஸ்ல ஃப்ரெண்ட்ஸ் போய் பாருங்க, ரைட்? நைட் மட்டும் தான் தூங்குவேன். அதனால வந்துட்டு மத்த நேரம்லாம் தூக்க மாட்டேன். அதுதான்ப்பா. சோ அதனால வந்து ட்ரை டு ஈட் பிஃபோர் அப்படின்னு சொல்ல வரேன். உங்களுக்கு எப்படியும் தூக்கம் அந்த 11க்கு தான் வரும் தூக்கம் இல்லையா? சோ ஒரு 1/2 hour you are going out, right? Which is good. அப்ப சாப்பிட்டுட்டு 10 மணிக்கு சாப்பிடுங்க, அப்புறமா ரிலாக்ஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல வரேன். அந்த ஜஸ்ட் அந்த 2 things try to exchange if you can. புரியுது மேம். ஓகே மேம். Okay. Anybody else want to share? One more person? சோ இது வந்து இந்த எக்ஸசைஸ் நான் ஏன் பண்ண வச்சேன்னா உங்க எல்லாரையும், நம்ம வந்து நம்ம லைஃப் வந்து we just spend day after day after day. நம்ம யோசிக்க கூட மாட்டோம் எங்க டைம் போகுதுன்னு சொல்லிட்டு. சடனா வந்து நானும் இந்த மாதிரிதான் பண்ணிருக்கேன். எக்ஸாம் டெஸ்ட் வரும்போது you just are like, oh my god, I can't do anything else. அவ்வளவுதான், எனக்கு கிளாஸ்லாம் நான் அட்டெண்ட் பண்ண முடியாது, சாரி, எனக்கு நாளைக்கு எக்ஸாம் இருக்கு, நாளைக்கு ப்ராக்டிகல்ஸ் இருக்கு. why are you not prepared before? நாளைக்கு எக்ஸாம் இருக்குன்னா இன்னைக்குதான் எல்லாம் படிக்கணும்னு அவசியம் இல்லையே. you have to be prepared, right? நாளைக்கு ப்ராக்டிகல்ஸ் இருந்ததுன்னா இன்னைக்கு நீங்க என்ன பண்ண போறீங்க? யூ ஷுட் அட்டெண்ட் த கிளாஸ். ஏன் இந்த கிளாஸ்க்கு நீங்க வரீங்க? யூ வாண்ட் டு இன்வெஸ்ட் இன் யுவர் ஃபியூச்சர், ரைட்? இப்ப நீங்க மிஸ் அவுட் பண்ணிட்டு வெறும் வீடியோஸ் பாக்குறதுனால டெஃபினெட்லி இட்ஸ் நாட் கோயிங் டு கிவ் யூ அ பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸ், ரைட்? சோ கண்டிப்பா ட்ரை டு மேக் இன் யுவர் லைஃப் இந்த ஏஜ்ல உங்களோட ப்ரையாரிட்டி ஷுட் பி ஹவு கேன் ஐ மேக் மை செல்ஃப் பெட்டர் by learning things, by being an overall வந்து நல்ல பேசணும், நல்ல விஷயத்த கத்துக்கணும், நல்ல ஹேபிட்ஸ் ஃபார்ம் பண்ணணும்,
அப்படின்றத நீங்க வந்து ஃபோக்கஸ் பண்ணும் ரைட்னா. புரிஞ்சுதா எல்லாருக்கும் நான் சொல்றது? ஏன் சொல்றேன்னு புரிஞ்சுதா? ஓகே. சோ இனிமே வந்து இஃப் நத்திங் எல்ஸ் ட்ரை டு ஃபோக்கஸ் ஆன் ஓகே நான் போன் வந்து இந்த நேரத்துக்கு தான் நான் டச் பண்ண போறேன், இந்த பர்டிகுலர் டைம்ல தான் நான் பார்க்க போறேன். எனக்கு ஒரு ஹாஃப் அன் அவர் அலோகேட் பண்ணியோ 1 hour அலோகேட் பண்ணி அந்த டைம்ல மட்டும்தான் போன் எடுக்கணும். மத்த டைம்ல போன் டு நாட் டிஸ்டர்ப்ல போடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிட்டாலும் போன் எடுக்காதீங்க. ரைட்? ஸ்டடி டைம் ஷுட் பி a do not disturb mode. ஏன்னா போனுன்னு ஒண்ணு வந்ததுன்னா அதை பார்த்துட்டு அதுக்கு மேல யூ வில் ஜஸ்ட் கோ இன்டு a loop. ஈவன் ஐ டூ தட். ரைட்? ஒரு ஷோ பார்க்க ஆரம்பிச்சுன்னா அது அப்படியே போயிடும். டிவில ஒண்ணு பாத்துட்டீங்கன்னா அதுல உட்காந்துருவீங்க. சோ there are lot of distractions for you. உங்க ஜெனரேஷன்ல எங்களுக்கு எல்லாம் இல்லாத விட உங்களுக்கு நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கு. அந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸையும் மீறி நீங்க வந்து எக்ஸல் ஆகணும்னா உங்களுக்கு ஒரு டிசிப்ளின் இருக்கணும். ஓகே காத்தால எழுந்தது நான் ஒண்ணும் பண்ண முடியாது, அதெல்லாம் நான் ஒழுங்கா பண்ணிக்கிறேன், டைம் எடுத்து எக்ஸசைஸ் பண்றேன், வாக்கிங் பண்றேன், சீக்கிரமா எழுந்து பண்ணணும், ஒழுங்கா டைமுக்கு சாப்பிடணும், காலேஜுக்கு போயிட்டு வந்துட்டு வீட்டுக்கு வந்துட்டு ரிலாக்ஸ் பண்ணுங்க. ரிலாக்ஸ் பண்ண வேணாம்னு சொல்லல, ரைட்? பட் தெர் ஷுட் பி a லிமிட். நீங்க பஸ்ல வரும்போது போன் பாருங்க உங்களுக்கு பார்க்கணும்னா. சரி உங்களுக்கு டேட்டா இல்ல, எனக்கு வீட்டுக்கு வந்துதான் நான் டேட்டா பார்க்கணும் அப்படின்னா வீட்டுக்கு வந்துட்டு allocate certain time. பஸ்ல என்னால பார்க்க முடியல, இப்பதான் நான் வீட்டுக்கு வந்துதான் பண்ண முடியும்னா ஓகே வந்த உடனே ஒரு மணி நேரம் ரிலாக்ஸேஷன், 1.5 மணி நேரம் இல்ல 2 மணி நேரம் உங்களுக்கு என்ன முடியுதோ அது. ரைட்? ரிலாக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா போன் எடுக்க கூடாது. ஒழுங்கா உட்காந்து படிங்க, என்னென்னலாம் பண்ணணுமோ படிங்க. அதே மாதிரி பஸ்ல போயிட்டு வர டைம் மேக் யூஸ் ஆஃப் இட் வெரி எஃபெக்டிவ்லி. நீங்க டிரைவ் பண்ண போறது இல்ல, பஸ் டிரைவர் தான் டிரைவ் பண்றாரு. உங்களுக்கு சீட் கிடைச்சதுன்னா அந்த 1 hour is 2 hours in your life is such valid time. ரைட்? போறது வர்றது அந்த டைம் வந்து நீங்க நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க. அந்த டைம் கேன் பி ஜஸ்ட் டாக்கிங் டு யுவர் ஃப்ரெண்ட் அபவுட் சம்திங் ஆர் லேர்னிங் அபவுட் சம்திங். இட் டசன்ட் ஹேவ் டு பி உட்கார்ந்து இதுதான் படிக்கணும்னு இல்ல, நல்ல விஷயத்த கத்துக்கோங்க. அந்த 1 hourல என்ன பண்ண முடியும்? ஏதாவது பாட்காஸ்ட் கேட்கணுமா, ஏதாவது வந்து சம்திங் அபவுட் ஹவு டு பெட்டர் யுவர் செல்ஃப். மேபி யூ வாண்ட் டு இம்ப்ரூவ் ஆன் யுவர் இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் ஸ்கில். ஏன்னா இன்டர்வியூ வந்து நிறைய பேர் வந்து கொஞ்சம் கஷ்டப்படுறீங்க. நீங்க இன்டர்வியூ வந்து இங்கிலீஷ்ல இருக்கும் ஃபுல்லா இல்லையா? most of the they expect you to answer everything in English. இப்ப சடனா உங்களுக்கு எப்படி பேச முடியும்? சரளமா பேச முடியாது. So maybe try to listen to some English. இது நிறைய இருக்கு, உங்களுக்கு வேணும்னா நாங்க லிங்க்ஸ் கொடுக்குறோம். How to improve your English. You can just listen to them இல்லையா? பேசதான் வரும் உங்களுக்கு. பேசாம சடனா பேசணும்னா இன்டர்வியூல உங்களுக்கு you will feel very awkward. உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்காது. சோ அந்த மாதிரி திங்ஸ் யூ கேன் இம்ப்ரூவ் இல்லையா? பஸ்ல போயிட்டு வரும்போது யூ கேன் லிசன் டு சம்திங். சோ ட்ரை டு டூ மேக் யூஸ் ஆஃப் யுவர் டைம் இன் அ வெரி எஃபெக்டிவ் வே. ஓகே ஓகே ஹோப் தட் ஹெல்ப்ட் in the exercise and I think you should write it in a better way and keep it in your room. உங்க ரூம்ல நீங்க எங்க படிக்கிறீங்களோ அந்த இடத்துல போட்டுக்கோங்க இந்த லிஸ்ட். நான் எத்தனை மணி நேரம் எதுக்கு ஸ்பெண்ட் பண்றேன்ட்டு அது வந்து நீங்க மாத்த பாருங்க. உங்களுடைய லிஸ்ட் உங்களுது, உங்களுடைய டைம் உங்களுது. ரைட்? எவ்ரிபடி ஹாஸ் அ டிஃபரெண்ட் வே ஆஃப் ஸ்பெண்டிங் திங்ஸ். ஸோ உங்களுடைய இதுவை இந்த 24 மணி நேரத்துல இத்தனை மணி நேரம் நான் நல்லா தூங்கணும். தூக்கத்தை காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது, எக்ஸசைஸ் காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது, ஃபேமிலி காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது. எதுல காம்ப்ரமைஸ் பண்ணணும்? அனாவசியமா பண்ற டைம் which is phone browsing. So உங்களுடைய லிஸ்ட் உங்க கண்ணுக்கு முன்னாடி வச்சுக்கிட்டு ஒரு பேப்பர்ல இதுல நான் என்ன பெட்டர் பண்ணலாம் அப்படின்றது நீங்க யோசிச்சு try to improve yourself. அதான் உங்களோட ஹோம்வொர்க். ஓகேவா? ஓகே குட். அதே மாதிரி நான் வந்து டிஸ்கார்ட்ல வந்து கொஞ்சம் லிஸ்ட் எக்ஸாம்பிள்ஸ் வந்து ஹோம்வொர்க் போடுறேன் நானு. அதை நீங்க ட்ரை பண்ணுங்க. இன்னைக்கு லிஸ்ட் கத்துக்கிட்டோம் இல்லையா? கண்ணன் சார் கிட்ட நான் சொல்றேன் இது சொல்லி கொடுத்தோம்னு சொல்லிட்டு. ஸோ ஹீல் கண்டினியூ வித் த ரெஸ்ட் ஆஃப் த இது. ஓகேவா? எனிதிங் எல்ஸ்? ஓகே okay, that's all for today. Thanks everyone for attending the class. Thank you ma'am. Madan, Thank you ma'am. Ma'am, attendance. Attendance, sorry. Okay உங்களுக்கு எல்லாருக்கிட்டையும் இருக்கா ஃபார்ம்? நான் போடுறேன் இங்க. அட்டெண்டன்ஸ் ஃபில் பண்ணுங்க. சாரி, நல்ல வேலை ஞாபகப்படுத்துனீங்க. ப்ளீஸ் ஃபில் இன் த அட்டெண்டன்ஸ். மதன், ஏதாவது கொஸ்டின் இருக்கா? இங்க ரைஸ் பண்ணீங்க ஹேண்ட். மேம் சார் வந்துட்டு ஒரு ஹோம்வொர்க் கொடுத்தாரு மேம். நான் அதை வந்துட்டு மேட்ச் கேஸ் யூஸ் பண்ணி பண்ணேன். அது ஓகே தானே?
எப்படி வேணா பண்ணலாம். அது அது வந்து இப்படிதான் பண்ணும் அப்படின்னு ஒண்ணும் இல்ல. as long as the answer is correct, it's good. ஓகேவா? ஓகே மேம். நான் எல்லாரையும் ஷேர் பண்ண முடியாது, அதனால நான் few people ஷேர் பண்ண சொன்னேன் ஆன்சர். ஓகே ஓகே மேம். ஓகே 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 then everybody, thank you for joining. அந்த attendance form fill பண்ணிடுங்க. ஓகே, take care, bye. Thank you, ma'am. Thank you. அண்ணா ஹலோ அண்ணா, நான் ஸ்கிரீன் ஷேர் ஆகுதான்னு பிராக்டிஸ் பண்றதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஓ அப்படியா? ஒன் செகண்ட். ஓகேண்ணா, ஒரு நிமிஷம்.